முத்துப்பாண்டி கிட்ட உனக்காண்டி எழுதின லெட்டர்னு குடுக்கறாங்க. முத்துப்பாண்டியோட ஃப்ரெண்டு படிச்சு பாக்குறாங்க. எல்லாமே படிச்சு பார்த்துட்டு அஞ்சலி இப்ப எங்க இருப்பான்னு கேக்குறாங்க ஃப்ரெண்டு கிட்ட. ஃப்ரெண்டும் அஞ்சலி இருக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் விடுறாரு முத்துப்பாண்டிய. அஞ்சலி கிட்ட சொல்றாங்க முத்துப்பாண்டி, உங்க அம்மா இதுல தெளிவா எழுதியிருக்காங்க. ஆக்சிடென்ட் உனக்கு தெரியாம தான் நடந்திருக்கு. எங்க மாமாவோட விதி போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் அஞ்சலி? உன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அஞ்சலி. இத ரங்கநாயகியோட சின்ன பையன் தூரமா நின்னு பார்த்துட்டு வந்து ரங்கநாயகி வீட்டுல சொல்றான். ரங்கநாயகி கேக்குறாங்க, எல்லாம் உண்மையாடான்னு. ஆமாம்மான்னு சொல்றான். ரங்கநாயகி கோபமாயிடுறாங்க. இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.